வெல்கம் பேக் டு TechBytez தமிழ். இதுவரை நம்ம சேனலில் DevOps SRE பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் SLI, SLO, SLAனா என்னதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எரர் பட்ஜெட்னா என்னதுன்னு பார்த்துருந்தோம். ஃபைனலாக கூகுள் கிளவுட் ப்ளஸ் டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்படி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒரு SRE யூஸ் பண்ண முடியுங்கிறத பற்றி தான். கூகுள் குபர்னெட்டிஸ் இன்ஜின், மானிட்டரிங், லாகிங் இந்த 3 கூகுள் கிளவுட் ப்ராடக்ட்டும் நமக்கு இந்த எபிசோட்க்கு யூஸ் ஆக போகுது. ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறதுனால இது எல்லாத்தையும் நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணி வச்சுக்கிட்டா மெனுவில் டாப்பில் ரெஃப்ளெக்ட் ஆகும். நான் போன வீடியோவில் சொன்னது மாதிரியே ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் கண்ட்ரோல் பிளேன்கிற மாஸ்டர் இருக்கும். இந்த கண்ட்ரோல் பிளேன் மாஸ்டருக்கு நிறைய நோட்ஸுங்கிற ஸ்லேவ்ஸ் இருக்கும். இந்த ஸ்லேவ்ஸ் இல்லை நோட்ஸில் தான் உங்கள் அப்ளிகேஷன் ஒர்க்லோட் பாட்ஸ் மூலமாக ரன் ஆகும். நாம் இந்த எபிசோடுக்கு யூஸ் பண்ண போகிற குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் 4 டோட்டல் நோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நோடுக்கும் 2 விர்ச்சுவல் CPU வச்சு டோட்டலாக 8 விர்ச்சுவல் CPUs அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டரை செட்டப் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கூகுள் குபர்னெட்டிஸ் இன்ஜின் இதை ஒரு மேனேஜ் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஹை லெவலில் நோட்ஸோட கன்ஃபிகரேஷன் பார்த்துடலாம். நோட்ஸ் எல்லாமே நோட் பூலில் இருக்கும். இந்த நோட் பூலுங்கிறது ஒரே மாதிரி கன்ஃபிகரேஷன் இருக்கிற பல கம்ப்யூட்டர்ஸ் சேர்ந்தது தான் இந்த நோட் பூல். இந்த நோட் பூலில் இருக்கிற நோட்ஸ் எல்லாமே N1 ஸ்டாண்டர்ட் 2 மிஷின் டைப் ப்ளஸ் கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிறதுக்கு ஆப்டிமைஸ்டான OSல கன்ஃபிகர் ஆகிருக்கு. இந்த நோட் பூல் கன்ஃபிகரேஷன் வச்சு க்ரியேட் பண்ண 4 நோட் ரெப்ளிகாஸ் கீழே லிஸ்ட் ஆகிருக்கு. ஒரு நோட் ரெப்ளிகாவை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த நோட் ரெப்ளிகாவோட CPU, மெமரி, டிஸ்க் கெப்பாசிட்டி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட அந்த நோட் ரெப்ளிகாவில் ரன் ஆகிற எல்லா பாட்ஸுமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இதை தவிர அந்த நோடோட மானிட்டரிங் மெட்ரிக்ஸும் நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். இந்த குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் ரன் ஆகிற அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் அப்ளிகேஷன். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் அப்ளிகேஷன் வச்சு தான் SRE பிரின்சிபல்ஸை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் அப்ளிகேஷனில் ரீசெண்டாக நடந்த டெவலப்மெண்ட் சேஞ்சஸ்னால ஒரு இஷ்யூ இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. உங்களால் ப்ராடக்ட்ஸை ப்ரௌஸ் பண்ண முடியும். பட் ப்ரௌஸ் பண்ண ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு பை பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு எரர் பேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் எரரை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு கூகுள் கிளவுடோட மானிட்டரிங் டேஷ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மானிட்டரிங் டேஷ்போர்ட்ஸ் பொதுவாகவே ஒவ்வொரு கூகுள் ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்ளிகேஷன் GKEயில் ரன் ஆகிறதுனால அந்த கூகுள் குபர்னெட்டிஸ் இன்ஜின் ஸ்பெசிஃபிக்கான மானிட்டரிங் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டான வியூவில் உங்கள் அப்ளிகேஷனோட மொத்த மெட்ரிக்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் உங்கள் ப்ராப்ளம் இருக்கிறது ரெக்கமெண்டேஷன் சர்வீஸுங்கிற மைக்ரோ சர்வீஸில் தான். அதனால் டாப்பில் ஃபில்டரில் ஒர்க்லோட்ஸில் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்டரை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்லோட்ஸில் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் ஸ்பெசிஃபிக்கான மெட்ரிக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இதில் நீங்கள் லாக்ஸில் போய் எரர் கேட்டகரியில் இருக்கிற லாக்ஸை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்த அதே எரர் இங்கேயுமே லாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐடியலான சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு SREயாக டெவலப்மெண்ட் டீம் கூட சேர்ந்து இந்த பர்டிகுலர் டெவலப்மெண்ட் சேஞ்சை ரோல் பேக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி பார்த்தா உங்களால் முன்னாடி மாதிரியே ஒரு ப்ராடக்டை ப்ரௌஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸும் பண்ண முடியும். ஒரு SREயாக உங்கள் ஒர்க் இதோட ஸ்டாப் ஆகிடாது. நீங்கள் ப்ரொஆக்டிவாக இன்னும் 2 விஷயம் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட், உங்கள் சர்வீஸ்க்கு ஒரு SLO செட் பண்ணுவீங்க. நான் SLI, SLA வீடியோவில் சொன்னது மாதிரியே ஒரு SLO நீங்கள் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு SLI தேவைப்படும். இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் உங்கள் SLIயை நீங்கள் ரிக்வெஸ்ட் கவுண்ட் அவைலபிலிட்டி SLIயாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரிவ்யூவாக உங்கள் சர்வீஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் பேசிஸில் குட் அண்ட் பேட் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஃபைனலாக உங்கள் SLO எந்த பீரியட்க்கு மானிட்டர் பண்ணணும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் ஒரு ஹோல் கலண்டர் மந்த்துக்கு நீங்கள் 99% SLO மீட் பண்ணுங்கிற மெட்ரிக்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் உங்கள் மானிட்டரிங் டேஷ்போர்டில் உங்கள் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் எஸ்எல்ஓ வயலேட் பண்ணுறதுக்கான அலர்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு ரீசன் நம்ம முன்னாடி பார்த்த அந்த டெவலப்மெண்ட் இஷ்யூனால தான். நான் எரர் பட்ஜெட் வீடியோவில் சொன்னது மாதிரியே உங்களால் எஸ்எல்ஓ மானிட்டர் பண்ணுறதை விட எரர் பட்ஜெட்டோட பேர்ன் ரேட்டை நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கன்னா உங்களால் எஃபெக்டிவாக மானிட்டர் பண்ண முடியும். உங்கள் சர்வீஸ்க்கு ஒரு ஃபாஸ்ட் பேர்ன் ரேட் அலர்ட் செட் பண்ணுறதுக்கு 10 பேர்ன் ரேட் ஃபேக்டர் இன் லாஸ்ட் 60 minutes லுக் பேக் டியூரேஷன் விண்டோ கான்ஃபிகரேஷனாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் உங்கள் பேர்ன் ரேட் இந்த பர்டிகுலர் ஃபேக்டரை விட அதிகமாக போகுதோ அப்போ நோட்டிஃபிகேஷன் சேனல் மூலமாக உங்களுக்கு அலர்ட் வர்றது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் நிறைய நோட்டிஃபிகேஷன் சேனல்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட் காமனாக எஸ்எம்எஸ் அண்ட் இமெயிலை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக உங்கள் அலர்ட்டில் வர்றது மாதிரி ஹெல்ப் டெக்ஸ்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒருத்தர் இந்த அலர்ட்டை பார்க்கும்போது என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்ப் டெக்ஸ்ட் யூஸ் ஆகும். ஒரு எஸ்ஆர்யாக ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு இஷ்யூவை கூகுள் க்ளவுடில் இருக்கிற மானிட்டரிங் டூல்ஸ் அண்ட் அலர்ட்டிங் டூல்ஸ் வச்சு சால்வ் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வர சைனிங் ஆஃப் ஃப்ரம் டெக் பைட்ஸ் தமிழ், விக்னேஷ்.